நான் வந்து பில்லா படத்துல நடிக்க வேண்டியது. அப்ப நான் ஒரு ஆட் இருக்கிறதுனால நடிக்க முடியல. அதுல வந்து சந்தானம் சார் நடிச்சிருப்பாங்க என் கேரக்டர்ல. அவர் பேர் கிருஷ்ணா அந்த படத்துல. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ ஜிடி நாயுடு பாத்தீங்கன்னா, ஜிடி நாயுடு வந்து கம்ப்ளீட்டா அவரு பர்சனாலிட்டியாவே நான் இமோஷனல். சார் சத்யராஜ் சார் என்கிட்ட ஒன்று சொன்னார் ஷூட்டிங் போது, நீ உட்கார்ந்து உன் கதை எழுதினா கூட இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமையாது போல இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு ஜிடி நாயுடு. எங்க படத்துல கூட ஒரு யங் நாடி வராரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க டிஏஜிங் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் வந்து சத்தியமா இல்லைங்க, அதுதான் அவரு. மாரிசன் கேரக்டர் அப்படித்தானே. அவர் வந்து ஒரு சைல்டு மொலாஸ்ட் பண்ற ஒரு கேரக்டர். அவரு ஏன் இதை எடுத்தேன்னு எல்லாம் திட்டாங்க, என் பேரண்ட்ஸ்ல இருந்து என்னோட சொந்தக்காரங்க. நான் சொன்னேன், ஐயே நானா மாற போறேன், அதுவா நான் வந்து கேரக்டரை நடிக்க போறேன், அவ்வளவுதானே. உங்களோட நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் இருந்தால் இந்த ஒன் பர்டிகுலர் ஆட் ஃபிலிம் which is very iconic, ஓத்திஸ் ஆட், அது சூப்பர் ஹிட். அதோட ஸ்பூஃப் வெர்ஷன் வரும்போது it was சூப்பர் ஹிட். பக்கத்துல பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னா முதல்ல லோன் வாங்கணும். You enjoyed that spoof. I loved it. ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அந்த ஸ்பூஃப். அதான் வருஷம் வயசு ஏறிக்கிட்டே போனாலும் தீபாவளி அன்னைக்கு எனக்கு வயசு 10 தான். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ராஜீவ் சாரோட டைம்ல இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ராஜீவ் சாரோட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு சாஃப்ட் இருக்கும், ஒரு ஸ்மூத் இருக்கும், ஒரு அழகை அப்படி காட்டுறதுல ஒன்று இருக்கும். அதை வந்து இங்கே நீங்கள் அஸ் அ டைரக்டராக அதை நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்களா, இல்லை இட் ஹேஸ் டு பி கொஞ்சம் ராவா, கொஞ்சம் அந்த டச்சில் இருக்கட்டும்ன்ற மாதிரியான ஐடியாவா? ரா டச்ன்றதை விட இந்த கதைக்கு என்ன வேணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் எப்பவுமே ஒர்க் ஆகும். அதனால இந்த கதைக்கு எது கரெக்டா இருக்கோ அதுக்குள்ள நாங்க போயிட்டோம். அண்ட் எங்களோட பட்ஜெட்ஸ்க்கு எது கரெக்டா இருக்கும், இந்த கதைக்கு எது கரெக்டா இருக்கும், அந்த மூடுக்கு எது கரெக்டா இருக்கும். ஸோ வி வென்ட் ஃபார் தட். ஓகே ஓகே. பட் அது எப்படி இருக்கு, லைக் பேலன்சிங் த ஹோல் திங், அட்வர்டைஸ்மெண்ட், ஃபிலிம்ஸ், டைரக்ஷன் பேலன்ஸ் பண்ணுறது வாஸ் இட் ஈஸி? இல்ல, நான் வந்து இது பண்ணும்போது, மாடர்ன் லவ் பண்ணும்போது ரெண்டும் கொஞ்சம் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் ஸ்லோவா அட்வர்டைசிங்ல இருந்து அப்படியே ஹேவ் ஸ்டெப்ட் அவுட். ஏன்னா அப்படி பேலன்ஸ் பண்றது கஷ்டம் தான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் நீங்க ஃபுல்லா தர முடியாது. அதனால ஐ ஹேவ் அப்படியே ஸ்டெப்ட் அசைட். சோ அது ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அண்ட் இல்ல, அதுல இருந்து இப்போதைக்கு நான் வெளில வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. ஓகே. சோ இது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃப்ரீ டைம்ல மேபி I'll get into that, like சோ இந்த process பண்ணும்போது நான் பண்ணல, அதுதான் சொல்லுவாங்க. பட் ரெண்டுமே வந்து கிரியேட்டிவ்லி வேற விஷயங்கள் இல்ல. லைக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கதை சொல்லி முடிக்கணும். வரஸ் ஒரு படம்ன்றப்போ the space and everything will be different, which is very challenging. Film or ad? இல்ல, both in their own ways. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு வரும்போது ஒரு ப்ராடக்ட்டை சுத்தி தான் எல்லாமே இருக்கும். ஃபிலிம்னு வரும்போது கதையை சுத்தி தான் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா கேரக்டர் சுத்தி இருக்கும், இல்லைன்னா எமோஷனை சுத்தி இருக்கும். அதை நீங்க முதல்ல டிசைட் பண்ணிடணும். அதை நீங்க முதல்ல டிசைட் பண்ணிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அதை சுத்தி நீங்க கதையை கரெக்டா வைக்கணும். ஸோ இப்போ ஜிடி நாயுடு பாத்தீங்கன்னா, ஜிடி நாயுடு வந்து கம்ப்ளீட்டா அவரு பர்சனாலிட்டியாவே நான் இமோஷனல். டோட்டலா அவருக்கு என்ன வந்தாலும் என்ன பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு ஆள் அவரு. ஸோ அவரு எமோஷனல இறங்கவே மாட்டாரு. ஸோ எப்படி அவர் ஹி இஸ் வின்னிங் ஓவர் தி இமோஷன் சொல்லிட்டு நான் காமிக்கணும். ஸோ படத்துல எமோஷனலா இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுதான் கதையே. ஒருத்தர் கேட்டாரு, ட்ரெய்லர் பயங்கர எமோஷனலா இருக்கு, படம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க பாருங்க, அதான் மேட்ரே. ஏன்னா அவரு ஹவு ஜிடி நாயுடு அவரோட பர்சனாலிட்டியை இங்க எடுத்துட்டு வராருன்றதுதான் கதையே. சோ அதுதான் பயங்கர இம்பார்ட்டன்டான மேட்டர் இது. ஓகே. சோ அட்வர்டைசிங் பாத்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட். ஓகே. ப்ராடக்ட்டை எப்படி நீங்க விற்கலாம்னு சொல்லிட்டே இருக்கணும். அது வந்து வேர்ல்டாவே டிஃப்ரெண்ட். இதுல வந்து நீங்க வந்து கதை உள் வாங்கிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ணுவோம். புரியுது. இன்னொன்னு, பயோபிக் பண்றப்போ த ஆக்சுவல் பயோபிக் அண்ட் வித் அ பிட் ஆஃப் சம் மசாலாஸ் அண்ட் சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், ஜிடி நாயுடு அந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குமா, இல்ல இட் வில் பி லைக் வெரி ஸ்ட்ரிப்ட் ஆஃப் பயோபிக்? ஸோ என்னன்னா ஸ்ட்ரிக்ட் பயோபிக் கிடையாது. ஏன்னா அவரே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல. சார் சத்யராஜ் சார் என்கிட்ட ஒன்று சொன்னார் ஷூட்டிங் போது. அது அவருக்கு ஃபுல் கதையை நரேட் பண்ண அப்புறம், கிருஷ்ணா நீ உட்கார்ந்து உன் கதை எழுதினா கூட இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே அமையாது போல இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு ஜிடி நாயுடு. இட்ஸ் லைக்
அப்படியே ஜிடி நாயுடு வாழ்க்கையே ஒரு காமர்ஸ் இருக்குது, பயங்கர கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதனால எங்களுக்கு we are very very happy that film வந்து உங்களுக்கு நல்லா என்டர்டெயின் பண்ணும் because of the nature of events. சோ அதுவே அந்த படத்தை கொஞ்சம் அந்த பூஸ்ட் அப் பண்ணி ஆக்ஷன் பிளாக் வேணுமா ஆக்ஷன் பிளாக் அவரே கொடுத்திருக்காரு ஆக்சுவலா. அதான் சொல்றேன், அதனால அவரே கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து அது பயங்கர வசதி ஆயிடுச்சு. சோ நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா தாராளமா உள்ள வரலாம். அண்ட் ரொம்ப ரீசெண்டா மேடி சருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் when you get to know about that எப்படி வெல் டிசர்வ்டு தோணுச்சு. அது என்னன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ். அது டெஃபினெட்லி மேடி சார் வந்து மேடி சாரை வந்து தூரக்கேந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு இருக்குமோ, பழகி கிட்ட வந்து பார்க்கும்போது அதே இருக்கும். தூரம் பார்க்கும்போது அவர் வந்து சரி நாலேஜ்லாம் சேகரிச்சு ஒரு டுபாகூரா இது காமிக்கிறதுக்காக என்ன சொல்றது, தான் ஒரு பயங்கரமா நாலேஜ் காமிக்கிறதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒன்று தோணவே தோணாது உங்களுக்கு. ஏன்னா அவர் பேசும்போது பயங்கர ஜெனுவினா வெளில வரும் அவரோட கருத்துக்கள். பழகும் போது கூட பயங்கர ஜெனுவினா சொல்றாரு. அது என்னன்னா முதல்ல பயங்கர கசப்பா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவரோட அனுபவங்கள், விஸ்டம், அவரோட ஞானத்தை வந்துட்டு அப்படியே சொல்லிடுவாரு, இதுவாப்பா எனக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற. இன்னும் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பட்டு போட்டு உடச்சிட்டாருன்னு பார்த்தா அது நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியறதுக்கு டைம் ஆகுமே தவிர அவர் அந்த அனுபவத்தை டக்குன்னு சொல்லிடுவாரு. அது வந்து போக போக வந்து இட் ஃபெல்ட் சோ நைஸ். புரிய ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. ஐ திங்க் எனக்கு இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா ரீசெண்ட் இன்டர்வியூ வித் லிங்குசாமி சார் அந்த ரன் பத்தி பேசிட்டு அந்த மேடி சார் வந்து சீட் பண்ணி ஷார்ட்ஸே எடுக்க முடியாது அப்படின்வாங்க. ஹில் பி வெரி ஷார்ப். இந்த இடத்துல இந்த பில்லர் இருக்குன்னா நீங்க எப்படி இங்க சீட் பண்ணுவீங்க, இது இப்படி வராது, ஹில் பி ஃபைட் பேக் அந்த மாதிரி சொன்னார். ஹி நோஸ் தட் அந்த படமா எப்படி வரும், எங்க இது எப்படி இருக்குன்றது. ஆமாம், அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னா ஒரு இடத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னே நான் சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க சார் அப்படின்னு ஃபுல் கதைய எனக்கு கூட ஞாபகம் சொல்லிட்டாரு. நான் வந்து எனக்கு யார் மத்தவங்க போர்ஷன்ஸ் தான் சொல்றாரு. ஒரு ஹீரோ இவ்வளோ இன்வால்வ்டா இருக்காரான்னு நம்மளும் நடிச்சுன்னு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம் படம். ஆனா இப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் ஐ ஃபெல்ட் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு நீங்க கதை சொல்லும் போது. ஏன்னா இது என் கதையே வேற யாரோ ஒருத்தர் அவர் மாதிரி ஒரு ஹீரோ மனப்பாடம் பண்ணி சொல்றதுன்னா இட்ஸ் நாட் மனப்பாடம். ஹி சேஸ் எனக்கு உட்கார்ந்து இருக்குது உள்ளன்னு சொல்லி. I think that much he loves that character. Yeah. உள்ள எடுத்துட்டு. ஆமா, இல்ல not just character, as a whole movie he likes it so much and that is the involvement he gives. கேக்குறதுக்கே அப்படி ஒரு மாதிரி. ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா இப்ப ரன்னோட ரீ ரிலீஸ் பத்தி பேசணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரன்னை இப்பதான் போய் புதுசா தியேட்டர்ல பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா ஜூலைல ரன் ரிலீஸ் பாக்குறாங்க, ஆகஸ்ட்ல ஜிடி ரைடு பாக்குறப்போ அந்த ரெண்டு ஷேட்ஸ் ஆஃப் மேடியை பாக்குறப்போ they'll be awestruckன்னு நினைக்கிறேன்ல. இல்ல டெஃபினெட்லி என்ன விஷயம்னா அவரோட ரேஞ்ச் இன்னும் ஃபுல்லா தெரியலன்னு எனக்கு தோணுது. சோ எங்க படத்துல கூட ஒரு யங் மேடி வராரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேக்குறாரு, எங்க டிஏஜிங் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் வந்து சத்தியமா இல்லைங்க, அதுதான் அவரு. இட்ஸ் நாட் அபவுட் லுக் ஆர் எனிதிங், இட்ஸ் அபவுட் என்ன நான் நடிச்சா எப்படி என் பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிட்டா நான் யங்கா தெரிவேன் மேடி சாருக்கு தெரியும். ஒரு இடத்துல வாய்ஸ் தின் பண்ணிருக்காரு, வாய்ஸ் திக் பண்ணிருக்காரு. நான் கேட்டேன் மேடி சார் பண்ணிருக்கீங்களா சார்ன்ட்டு. அது அப்படிதான்டா அப்படின்னா. சார் எப்படி சார் அது ஒரு நடிகை அப்படி கூட பண்ணலனா எப்படின்னு சொல்லுவாரு. இந்த வெளியில பிளான்ட் பண்ணிக்காம குவைட்டா பண்ற ஆள் அவரு. நான் இதெல்லாம் பண்றேன் அது அந்த இல்லாம, ஆனா நான் நோட்டீஸ் பண்றேன் ஒரு இடத்துல வாய்ஸ் தின்னா இருக்குது, தின்னாவே பேசுறாரு. ஒரு இடத்துல திக் பண்றாரு, வித்தவுட் பிளான்டிங் பண்ற ஒரு மனுஷன் அவரு. ஆமா, வெரி நைஸ். இட் இஸ் வெரி சூப்பர்ப் ஆஃப் ஹிம். எங்களுக்கு இப்ப நீங்க சொல்றப்பதான் அந்த படத்தை வந்து இன்னும் சீக்கிரம் பார்க்கணுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. பட் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த படம் ஒரு ஆளா முடிக்கிறதுக்கு? 52 நாள், 52 days of principal photography. Oh wow. Okay. இன்ஃபேக்ட் அந்த படத்துல லாஸ்ட் ஷெட்யூல் நினைக்கிறேன் இந்த மேடி சார் ஒரு ஒரு ஓகேன பைக்ல ஹோண்டா பைக்ல வந்து ஆமா ஆமா ஐ திங்க் இந்த படத்துக்கு இந்த மாதிரி வரலனா எப்படி அப்படினு. கரெக்ட், அந்த அப்ராட் ஷெட்யூல் அது ஏனா அதான் ஜிடி நாயுடுவும் மோட்டார் சைக்கிள் தான் ஆரம்பிச்சாரு. அதனால இட் வாஸ் லைக்
கண்டிப்பா. ஸோ ஓவரால் அப்பார்ட் டைரக்டரா ஒரு பக்கம் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அண்ட் ஆக்டரா கன்சிஸ்டன்டா பண்றீங்க. தென் சின்ன டிப் ஆஃப்டர் கவன் அப்புறம் ஒரு பிரேக் அண்ட் தென் யூ கேம் பேக் டு ஆக்டிங். கேன் யூ எக்ஸ்பெக்ட் மோர் யூ இன்டு ஆக்டிங்? டெஃபினெட்லி எஸ். எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இது பிடிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுவும் பிடிக்கும். எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இது பண்ணும்போது யாராவது இப்ப நடுவுல கூப்பிட்டாங்க 2 பேரு they wanted me to act. பட் ஒரே ஒரு பிரச்சனை ஆச்சு. என்னன்னா நீங்க ஒரு 3 நாள் 4 நாள்னா நான் வந்துருவேன் நடுவுல. ஏன்னா இதை நான் மறந்துட்டு அங்க போகணும், அப்புறம் அதை மறந்துட்டு திருப்பி இங்க வந்துடணும். அந்த 3 நாள் 4 நாள் யாருமே கூட மாட்டாங்க. ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும். ஸ்ப்ரெட் அக்ராஸா இருக்கும். நான் இங்க கமிட் பண்ணிட்டு நான் அங்க போக முடியலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலயே நான் பட் எனக்கு பிடிக்கும். நான் திருப்பி கேப்ல திருப்பி நடிச்சிருவேன். பட் இப்போ என்ன மாதிரி ரோல்ஸ் லைக் எக்ஸ்பெக்ட்? பிகாஸ் நீங்க கன்சிஸ்டன்டா அந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரம் எல்லா படங்கள்லயுமே இருக்குது. இப்போ வரப்போ வாட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் யூ வாண்ட் டு? பிகாஸ் யூ லுக் சேம் as like that. அந்த ஜோனேவா இல்ல வேற யூ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர்? See, I'll tell you what, okay. ஒரு ஆக்டருக்கு இந்த அந்த குழந்தைக்கு தான் இந்த பொம்மை வேணுமோ அதுவும் எல்லாம் வேணும்னால எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் எனிதிங் லைக் as long as it is satiating. நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க வரையும் எல்லா கேரக்டரும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நான் பண்ணுமான்னு நினைச்ச கேரக்டர் கூட நான் எடுத்து பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ மாரிசன் கேரக்டர் அப்படித்தானே. அவர் வந்து ஒரு சைல்டு மொலாஸ்ட் பண்ற ஒரு கேரக்டர். அவரு ஏன் இதை எடுத்தேன்னு எல்லாம் திட்டாங்க, என் பேரண்ட்ஸ்ல இருந்து என்னோட சொந்தக்காரங்களே. நான் சொன்னேன் ஐயே நானா மாற போறேன், அதுவா நான் வந்து கேரக்டரை நடிக்க போறேன், அவ்வளவுதானே. திரையில உங்களுக்கு பயங்கர கன்வின்சிங்கா இருக்கணும் நான் அதான் சொல்லிட்டு. நான் கெட்டவன் நல்லவன் காமெடி சாஃப்ட் எனிதிங் ஐ வுட் லவ் டு டு லைக். கிரேட். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சினிமால நிறைய மாறி இருக்கு. இப்போ வடிவேலு சார் நீங்க சொன்ன மாரிசன் எக்ஸாம்பிளே வரும். தேவர் மகன்ல அவருக்கு ஒரு ஷேட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான படம் பண்ணாரு, அப்புறம் மாமன்னன் பண்ணாரு, அண்ட் தென் மாரிசன் வர்றப்போ அந்த ஷிஃப்ட் இவரா இது அந்த சேஞ்ச் ஓவர் அப்படின்றது சினிமால ரொம்ப முக்கியம் பாக்குறேன். when you witness வடிவேலு சார் as that, because அந்த ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த கம்பத்துல வச்சு அந்த ஒரு போர்ஷன் சமையல் எப்படி இருந்தது அந்த போர்ஷன் ஆஃப் வடிவேலு சார்? சார் வந்து எவ்வளோ சீரியஸ் ஆக்டர்னு நான் சொல்றேமா. ஏன்னா நான் என்ன சொல்றது எல்லாருக்கும் தெரியும். பட் என்னோட நல்லவேளை இது நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு நான் சொல்றதுக்கு. ஸோ நாங்க ஒரு சண்டை ஒரு சின்ன ஒரு ஆல்டர்கேஷன் ஒன்று இருக்கும்ல, என்னை வந்து அப்படி பிடிச்சி சுத்தி திருப்பி எடுத்து போய் அந்த கொடியில அடிப்பாரு. என் தலை மண்டை அடிச்சு நான் விழுந்துருவேன். அந்த சுத்தி அடிக்கும் போது அவர் வந்து தரன்னு சுத்தினாரு, நானும் சுத்திட்டு அவர் கடன்னு ஒரு மாதிரி போனாரு. நான் போய் விழுந்துட்டேன். அதாவது தள்ளுவாரு, அடிச்சுவாரு, நான் விழுந்துட்டேன். விழுந்தோடனே வந்துட்டு மாஸ்டர் ஒரு தடவை பார்க்கலாமான்னு கேட்டாரு. வழக்கமா போய் வடிவேலு சார் பார்க்க மாட்டேன் ஸ்கிரீன்லாம். மாஸ்டர் வந்து டக்குன்னு ஒரு சின்ன ஃப்ரௌனு பார்க்க மாட்டாரு, என்ன கேட்கிறாருன்ட்டு பார்க்கலாம் சார் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாரு. காமிச்சோடனே பா இது கோவை சரலாமா என்ன சுத்தம் இல்ல அந்த மாதிரி ஒரு காமெடியா வந்துச்சு. வேண்டாம் நான் இன்னொன்னு தரேன்றாரு. இன்னும் ஒரு இடத்துல வந்து அப்படி சுத்தி என்னங்க அவருக்கு வயசு என்ன வயசு அவருக்கு அப்படி சுத்தி அடிக்கிறாரு. அச்சோடனே நான் டம்மால் போய் எனக்கே தெரியுது என்ன வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும்ல விழுந்தோடனே அதுல எனக்கு அந்த நிஜமா டம்மால் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் வந்துச்சு. அடிச்சு டைரக்டர் ஓகே கிரேட்னு சொல்லிட்டாரு. அந்த கிரேட் வர வரைக்கும் பண்ணுவாரு வடிவேலு சார். காமெடியா தெரியவே கூடாதுன்னு எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பாத்துக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சிச்சு கொஞ்சம் நான் காமெடியான்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட பீப்புள் வில் குவிக்லி கனெக்ட் டு தட். பண்ணவே மாட்டேன்றாரு. அதுதான் வடிவேலு சார், அதுதான் டெடிகேஷன் எனக்கு தோணுது. ஐ திங்க் பெரிய லெசன் நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து லேர்ன் பண்றோம். கண்டிப்பா அது என்னன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் டேக்கன் அ பேக். பரவாயில்லன்னு விட்டுறோம்ல, விடவே கூடாது. அவங்கள பார்த்து தான் அதெல்லாம் தெரியுது. புரியுது. So in fact ஆட் ஃபிலிம்ஸ்ல உங்களோட நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் இருந்தால் that one particular ஆட் ஃபிலிம் which is very iconic, கமல் சாரோட ஆட் ஃபிலிம் அந்த போத்தீஸ் ஆட், அது சூப்பர் ஹிட். அதோட சூப்பர் ஹிட் வந்து அதோட ஸ்பூஃப் வெர்ஷன் வரும்போது இட் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். அத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அதோட ஸ்பூஃப் ஒன்று வந்தப்போ? ஆமாமா எனக்கு என்னன்னா அது அந்த ஸ்பூஃப் பண்ணவர் இப்போ பெரிய செலிபிரிட்டி வேற. ஓகே எனக்கு ஐ ஃபெல்ட் சோ நைஸ் பிகாஸ் அதுதாங்க அந்த மாதிரி சரி அதுவும் சரி. அப்புறம் வந்து மஹிமா நம்பியார் ஆக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து என்னோட இன்னொரு ஆட் ஒன்று இருக்கு, குடிக்க மாட்டேன் நீ என்ன பண்ண சொல்லிட்டு அதை அவங்க பண்ணும்போது அப்புறம் அப்புறம் அல்லு அர்ஜுன் சார் வச்சு ஒண்ணு பண்ண, அப்புறம் நிப்பான் ஒண்ணு பண்ணுனா
இது எல்லாமே ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அது பண்ணும்பொழுதுதான் உங்களுக்கு வந்து அது போய் ரீச் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளோ ரீச் ஆனா தானே அதை போயிட்டு ஸ்பூஃபா பண்ண தோணும். ஸோ அதோட ரீச் கேவ் மீ a kick. ஓகே, ஒரு ஹை. யூ என்ஜாய்ட் தட் ஸ்பூஃப். ஐ லவ்ட் இட். நான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றேன் அந்த ஸ்பூஃபை. வாவ். So உங்களோட சினிமா நட்புல விஷ்ணுவர்தன் இஸ் வெரி க்ளோஸ் டு, பிகாஸ் யூ ஆர் விஷ்ணுவர்தன்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. கம்பெனி ஆர்டிஸ்ட் தான். அவரோட எல்லா படத்துலயுமே வந்து நீங்க இருக்கீங்க. அண்ட் மொரோவர் எனக்கு என்னன்னா, எனக்கு இதை தாண்டி இன்னொரு கேள்வி, நிறைய படத்துல உங்களோட ஆக்சுவல் பேரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்றது, அதுவுமே நீங்க கேட்டது உண்டா? லைக் எங்கேயாவது? நான் தான் சொல்றேன், விஷ்ணு தான் பண்ணுது. விஷ்ணுவோட நிறைய படத்துல தான் நான் கிருஷ்ணான்னு இருக்கோம். இத்தனைக்கும் நான் வந்து பில்லா படத்துல நடிக்க வேண்டியது, அப்ப நான் ஒரு ஆட் இருக்கிறதுனால நடிக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனையிலேயே நான் இது ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிறது இல்ல. சோ அதுல வந்து சந்தானம் சார் நடிச்சிருப்பாங்க என் கேரக்டர்ல. அவர் பேர் கிருஷ்ணா அந்த படத்துல. அந்த வெத்தலைய போட்டு பாட்டுல வருவாரு. ஓ, அது வந்து அப்ப நீங்க தான் இருந்திருக்கணும். நான் இருந்திருக்கணும் அதுல. சோ சந்தானம் சார் வந்துட்டாரு. ஏன்னா எனக்கு கரெக்டா ராஜஸ்தான்ல ஒரு ஆடு போயிட்டேன் நான். விஷ்ணு கிட்ட ரொம்ப சாரி கேட்டேன் நான். சோ அங்க போயிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு தெலுங்கு அவர் விஷ்ணு போகும்போது எனக்கு தெலுங்கு தெரியாது, இல்லைன்னா கூட்டு போயிருப்பாரு. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததே தவிர ஐ ஆல்வேஸ் லவ்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு சார். பிகாஸ் ஆஃப் ஹிம் இந்த கிருஷ்ணா பேர் ஒட்டிச்சு. அது பார்த்தா கே.எஸ். ரவிக்குமார் சாரும் வந்து சரவணால கிருஷ்ணாலே கொடுத்துட்டாரு. ஏய் நீ கிருஷ்ணா தான்டா அப்படின்ட்டு. சோ ஐ மீன் லைக் ஐ வாஸ் லக்கி. அதனாலேயே நான் கிருஷ்ணான்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாதிரி சொல்றேன். அது அந்த கேரக்டரோட ரொம்ப ஒட்டிட்டு. சோ அங்க மிஸ் ஆனது உங்களுக்கு ஆரம்பம்ல. ஆமா, அதான் சொல்றேன், எல்லா படத்துலயும் விஷ்ணு சார் கூப்பிட்டுருவாரு. என்னால போக முடியாது சில சமயம், ஏன்னா வேற ஏதோ ஒரு வேலை வந்துரும், அதனாலதான் போக முடியாது தவிர. எப்படி ஷேர்ஷா ஊட்டிங்க? ஷேர்ஷா அதான் சொல்றேனே, இந்தியும் தெரியாது, தெலுங்கு தெரியாது, அப்புறம் பஞ்சாலியும் பண்ண முடியாது, சேஷாலியும் பண்ண முடியாது. சோ நம்ம போய் பாத்துறது படத்தை. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்